ஹாய் கைஸ், இந்த மாதிரி ஒரு சைக்கிள் வாங்கணுன்னு ஆசை கைஸ். அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு வந்து பீச்சில் ஓட்டணுன்னு ஆசை. இவன் பேர் தான் பீஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பீச்சில் சைக்கிளை ஓட்ட போகிறோம். ஸோ வாங்க போகலாம். என்னடா இது பெரிய கொம்பு மாதிரி இருக்குது, திமிங்கலத்தோட கொம்பாக இருக்குமோ அப்படின்னு நான் பயந்துட்டேன் கைஸ். அப்புறம் தான் கிட்ட போய் பார்த்தா ஏதோ ஒரு மரம் செத்து போய் அப்படியே அடிச்சுட்டு வந்துருக்குது. சினிமேட்டிக் ரேஞ்சில் ஒரு வீடியோவை ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மரக்கிளையை அப்படியே ஸ்லோவாக ஜூம் பண்ணி இந்த 2 கிளைக்கு நடுவில் பீச்சோட அலையோட வியூவை பார்க்கலான்ட்டு கேமராவை எடுத்துகிட்டு கிட்ட போனால் வாவ் வண்டர்ஃபுல், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகுதில்லை. நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? சைக்கிள் ஓட்ட தானே வந்திருக்கிறோம். இருந்தாலும் அந்த அழகை பார்த்து ரசித்து நான் வந்ததே மறந்துட்டேன் கைஸ். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு கேமரா ஒரு பொசிஷன் கொண்டு வரணும்ல. என்ன பொசிஷன் கொண்டு வரலாம் பார்க்கும்போது இதுதாங்க கேமராவோட பொசிஷன். ஸோ இங்கே வச்சு நம்ம சைக்கிளை ஓட்டி பார்க்க போகிறோம். என்னதான் பீச்சுக்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு போய் காலை நனைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கே, அதை தாங்க பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு போய் காலை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வேலையை பார்க்கலாம். ஒரு வழியாக காலை நனைச்சாச்சு, அடுத்த வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். வாடா 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 டின் 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 டின். நல்லா தான் கைஸ் சைக்கிள் போகுது, வேற லெவலில் போகுது. பீச் மண்ணெல்லாம் ஈரமாக இருக்குல்ல, ஸோ சைக்கிள் போகாதுன்னு தான் நினச்சேன். நம்ம பீஸ்ட் நல்லா தான் போகிறான். ஓ நோ நோ நோ, அலை வருது, ஓடுறா. இந்த அலையில் தான் கொஞ்சம் மிதிக்கிறது கஷ்டமாக இருக்குது கைஸ். இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இது சும்மா என்னோடய ஆசைக்காக தான் எடுத்தது. இது உங்களுக்கு காட்டணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணேன். ஸோ நீங்களும் இந்த பீச்சில் சைக்கிள் ஓட்டி இந்த அலையில் போடுறதான அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லதுன்னு தோணுது. ஸோ நிறையா பேர் சின்ன பசங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஸோ இந்த பார்த்துட்டு நீங்களும் சைக்கிள் எடுத்துகிட்டு பீச்சில் போய் ஓட்டணுன்ட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அந்த அலையெல்லாம் போனால் நமக்கு ஆபத்து. ஸோ சைக்கிள்லாம் பிடிச்சி வலிச்சதுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை. நீங்கள் இந்த மாதிரியான அபரிதமான விளையாட்டை விளையாடாமல் இருக்கிறது நல்லது. ஸோ நார்மலாக சின்ன அலையில் கால் நினைக்கிறதான அந்த அலையில் சைக்கிள் ஓட்டுறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன். நல்ல ஒரு கூலிங்கான காற்றுல நம்ம ரோட்லலாம் சைக்கிள் ஓட்டியிருப்போம், ஸ்கூலுக்கு போயிட்டு சைக்கிள் ஓட்டியிருப்போம், இந்த மாதிரி ஓட்டியிருப்போம். ஸோ இந்த பீச்சில் கூலிங்கான காற்றுல தண்ணியோடு சேர்ந்து கால் நினச்சிக்கிட்டு வாவ் ஏதோ ஒரு ஜாலியாக தான் இருக்குது. கைஸ் இந்த பீஸ்ட்டை பற்றி சொல்லி ஆகணும்னா ஃபஸ்ட்டு நான் புதுசாக தான் கைஸ் வாங்கலான்னு இருந்தேன். பட் அதுக்கேற்ற அமௌண்ட் இல்லை, சைக்கிளும் தேவைப்பட்டதுனால ஸோ ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சும்மா வீட்டில் வச்சுருந்தாங்க கைஸ். ஸோ அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு காசு கொடுத்துட்டு வாங்கினேன் கைஸ். ஸோ வாங்கும் போதே எனக்கும் அவனுக்கும் ஒரு கண்டினியூட்டி இருக்குது பாருங்கள், கரெக்டாக மிங்கிள் ஆகிடுச்சு. ஸோ அவனும் நானும் எங்கே போனாலும் எந்த வீடியோ ஷூட் பண்ணாலும் பீஸ்ட்டும் நானும் தான் கைஸ். எங்கே ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துக்கும் நாங்கள் 2 பேர் தான் சேர்ந்து போவோம். ஸோ இங்கேயும் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம்.
காய்ஸ் நான் ரொம்ப அழகி உள்ளெல்லாம் போகிற மாதிரி தான் கேமராவில் பார்த்தா தெரியுது. ஆனால் பேர்ட் வந்து நான் முன்னாடியே தான் காய்ஸ் இருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. உள்ளே போய்ட்டு கேமராவில் பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப லாங்கில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நார்மல் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் தண்ணிக்கு முன்னாடி. ஆனால் அந்த அலை வந்துட்டதுக்கப்புறம் சைக்கிளை வந்து நம்மளால் மிதிச்சுட்டு போக முடியாது. ஒன்ஸ் அலை வந்துட்டு போயிட்டது அப்புறம் அந்த மண்ணில் வேணால் நம்ம ஈஸியாக சைக்கிளை மிதிக்க முடியுது. गाइस बीचல சைக்கிளை ஓட்டிட்டு போறோம். சைக்கிள் போகாத நினைச்சா செம்மையா போகுது गाइस. பாருங்க வேற லெவல்ல போகுது. அலையிலேயே சேர்ந்து போகுது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். பீச்ல சைக்கிளை ஓட்டிட்டு போறோம் गाइस. செம்மையா போகுது. ஈரத்துக்கும் அதுக்கும் மண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சூப்பராக சைக்கிள் போகுது. அலை வந்ததுக்கப்புறம் தான் போக முடியல. போகுது போச்சா. கீழே ஊந்துட்டோம் காய்ஸ். கீழே ஊந்துட்டோம். செட் அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. முடியல அதெல்லாம் பயங்கரமாக தான் சைக்கிள் கீழே போட்டோம். எவ்வளோ அலை பாருங்க. பெரிய அலை வருதுடா பெரிய அலை வருதுடா. இறங்குடா பயங்கர மழை வருது गाइस. பாருங்களேன் பார்த்தாலே தெரியும் பாருங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் गाइस. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப இதாக இருக்குது. நானும் சரி ஏதோ பாஸ் ஆனதாக இருக்கும்னு நினச்சேன். இது ஒரு ஃபிஷ் மாதிரி இருக்குது गाइस. தண்ணி வரும்போது பாருங்களேன். ஜெல்லி ஃபிஷ் மாதிரியே இருக்குது. அலை வந்தானே பாருங்களேன் गाइस. இது பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். சைக்கிள் கழுவணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வேற லெவலில் கழுவுது போங்க. ஓகே गाइस நம்ம ஃபார்வர்டில் போகிறோம். வேற லெவல் வேற லெவல் வேற லெவல்.
கைஸ் தண்ணிலையும் சைக்கிள் போயிட்டு இருக்குது கைஸ். நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். பின்னாடி பாருங்களேன், நம்ம வந்து டயர் அச்சு அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டோம். பாஸ் வீவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னென்ன வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.